சண்டாளி ஓம் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள நீ கொன்ன புள்ள குத்தமில்ல நீ சொன்ன சாகும் இந்த புள்ள. இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுத்த விளாக் தான். இந்த 2 பசங்களுக்குமே இன்றைக்கி லீவாக இவனுங்களை வச்சுக்கிட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தம்பிங்க இருக்கனால இன்றைக்கி லேட்டாகவே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 8:30 போல் தான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மாமா கிளம்புனதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கூட்டக்கூடாதுங்கிறதுக்காக குப்பையை மட்டும் கூட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் கூட்டி விட்டாச்சு. இவனுங்க கூட்டுறப்பே வந்து கொஞ்சம் வீடியோ வந்து நான் வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் வந்துட்டு போனாங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு என்னால் லாங் வீடியோ வந்து எடுக்கவே முடியல. ஷார்ட்ஸுமே சரி லாங் வீடியோவுமே சரி எடுக்க முடியல. ஃபுல்லாக எல்லாம் கூட்டி விட்டுட்டு விறகெல்லாம் அம்மி மேலே நேற்று நைட்டு சமைச்சோம் பார்த்திங்களா, அந்த விறகு மீதி இருந்ததெல்லாம் எடுத்து அம்மி மேலே வச்சு அடுக்கி வச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் சமைக்கணும்ல, அதனால் வந்து அங்கனே வச்சுட்டேன். வேறு விறகு பட்டறையில் வைக்காமல் அங்கனே வச்சுக்கலாம், அப்போ தான் நைட்டு சமைக்கணுமே எதனால் தூக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கேயே அடுக்கி வச்சுட்டு எல்லாம் கூட்டி குமிச்சு வச்சுட்டு நெருப்பு வச்சு கொளுத்து விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த விளையாட்டு ஜாமான்லாம் பொறுக்கி வச்சு கூட்டக்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து பெண்டு கலண்டுரும். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீடு கூட்ட ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடு கூட்டுறதுக்குள்ளே ஃபோன் வேணும்னு கேட்டு அழுதுகிட்டே இருந்தானுங்க 2 பேருமே. வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் இரு, அம்மா தந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைல் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு கேட்டான், சின்னவன் கேட்டான், அம்மா செல்லு கொடுமா அப்படின்னே கேட்டானுங்க. மனசே கேட்கல, என்ன பண்ணுறது. அப்புறம் வீடியோவும் எடுக்க முடியல நம்மளால். என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கூட்டி முடிச்சுட்டு அவன்கிட்ட செல்லை கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வந்து பாருடா, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அவன்கிட்ட கொடுத்துட்டு தண்ணி பிடிக்க போவோம் இல்லையா, போய் குடிக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன். பிடிச்சி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி நம்ம இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு தம்பி செல்லு கூடுறான்னா, செல்லை அப்போது தரமாட்டேன் அப்படின்ட்டான். வேறு வழி இல்லாமல் அவனை சமாதானப்படுத்திட்டு செல்லை வாங்கிட்டு இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் தம்பிங்களுக்கு டிஃபன் வந்து இட்லியும் பூண்டு சட்னியும் தான். டே வந்து இன்றைக்கி சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இட்லியை ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சி தாளிச்சு விட்டுட்டு இட்லி வேகிறதுக்குள்ளே நேற்று துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டிலில் போட்டுட்டு இன்றைக்கி துவைச்சதெல்லாம் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, தம்பி செல்லு கேட்டு அழுதுகிட்டே இருந்தானா, அதனால் அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். மடிக்கிறப்பையா செல்லு தருவான்னு பார்த்தா மடிக்கும் போதுமே செல்லு தரல. சரி தம்பி பார்க்கட்டும், என்ன பண்ணுறது, அழுகிறானேன்னு சொல்லிட்டு நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு தம்பிங்களுக்கு இட்லியை ஊட்டி விட்டு டிவி பார்க்க விட்டுட்டேன். இன்னையோட மார்னிங் விளாக் வந்து இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ லென்த்தாக பாருங்கள். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தா தான் என்னையால் வீடியோ போட முடியும் ப்ளீஸ். அதனால தான் சொல்கிறேன். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு எப்படி வீடியோ வேணுங்கிறத வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா எனக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பாய்.